வெள்ளரிக்காய் தால் சப்ஜி. எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் எந்த வெஜிடபிளும் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். வெள்ளரிக்காய் மட்டும்தாங்க இருந்தது. சரி, இதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் ரெசிபி அப்படின்னு சொல்லி தோணுச்சுது. ட்ரை பண்ணேங்க. சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருந்ததுங்க. எதுவுமே தேவையில்லை. சைடில் ஊறுகாய், அப்பளம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன் சப்பாத்தி, புல்கா, பூரிக்கு கூட நல்லா இருந்ததுங்க. அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சுது. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துங்க. கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்து 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல மணம் வந்ததும் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 வெள்ளரிக்காயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு, மைசூர் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரே அளவு எல்லாம் 50-50 கிராம் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். எந்த மிளகாய் பொடியும் சேர்க்கலைங்க. மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி. டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து, பிபி பேஷண்ட்லேருந்து, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வரையும், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க.